இயேசுவுக்கு நம் இருதயத்தை கொடுப்பது எப்படி? நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த வீட்டை வேறு ஒரு விஐபிக்கு கொடுக்கும்போது வீட்டில் உள்ள தேவையற்ற அசுத்தங்களை களைந்து அதை தூய்மைப்படுத்தி தான் கொடுப்போம். அதுபோலவே நம் இருதயத்தில் உள்ள தேவையற்ற அசுத்தங்களை பரிசுத்தாவியானவரின் உதவியோடு அப்புறப்படுத்தி சுத்திகரிக்க வேண்டும். மன்னிக்கப்படாத பாவங்களையும் பிறரை மன்னிக்காத கசப்புகளையும் இயேசுவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் பரிசுத்தர். அவருக்கு நம் இருதயத்தை கொடுக்கும் போது அது சுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். இயேசு அதில் வந்து வாசம் செய்ய அவருக்கு சிங்காசனம் அமைக்க வேண்டும். அவருக்கு சிங்காசனம் அமைக்க மனம் முதலில் பரிசுத்தாவியானவரின் உதவியுடன் புதுப்பிக்கப்பட வேண்டும். பூமிக்குரிய சட்டங்கள், அனுபவங்கள், முறைமைகளில் பயிற்றுவிக்கப்பட்ட மனதிலிருந்து அனைத்துமே அழிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியால் தேவ வார்த்தைகளை கொண்டு ரீப்ரோகிராம் செய்யப்பட வேண்டும். உலகத்தால் கரைப்படாத மனது அவருக்கு துதிகளை ஏறெடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். தேவனுக்கு கொடுக்கும் வீடு இருக்கும் இடமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவே நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் சரியான உள்ளுணர்வும் குற்றமற்ற மனசாட்சியும் உள்ள புதிய ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இனி இயேசு இருதயத்தில் ராஜாவாக அரசாளும் போது நமது வேலைதான் என்ன? அவரை துதிப்பதும் அனுதினமும் வார்த்தையை தியானிப்பதும் மனதை அனுதினமும் மறுரூபமாக்க ஜெபிப்பதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் தான். நம் ஆவிக்குரிய உணர்வுகளான இருதயத்தின் கண்ணும் செவியும் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாததை செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தடவை மாத்திரம் இதை செய்து விடுகிறேன் என்று அற்ப நேர சுகத்திற்காக விழுவது அவருடைய சிங்காசனத்தை கவிழ்த்து போட்டு அவரை அவமதிப்பதற்கு சமம். எனவே இயேசுவை துக்கப்படுத்தாமல் அவர் நமக்கு துணையாக தந்த பரிசுத்த ஆவியை கனவீனப்படுத்தாமல் கவனமாக விழிப்புடன் செயல்பட வேண்டும். ஆமென்.